ஹலோ செல்லக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன். இது அதோட சீசன் 3. இதோடு நான் இந்த எஃப்எஃப்பை நான் முடிச்சுக்கிறேன். சீசன் 4 இல்லாட்டி ஸ்பெஷல் பார்ட் கேட்டிங்கன்னா நான் கன்ஃபார்ம் அதுக்கு நான் ரெடி பண்ணி போடுறேன். ஓகே, நம்ம வளன்னு பேச வேணாம், டைரெக்டாக இந்த ஒரு ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ போன சீன் நான் எங்கே விட்டுருந்தேன்? இப்போ ஜேகிதான் டேக்கிட்டா வேறு ஆளை பாரு, என்னையோட பெட்டராகவே உனக்கு கிடைப்பாங்க அப்படின்னு ஜேகே சொல்கிறதோடு நிப்பாட்டியிருப்பேன். இப்போ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ பேக்ரவுண்ட் ஏதாவது நாய்ஸ் கேட்டிருந்தா ஐம் ரியலி சாரிடா, வீட்டில் ஆள் இருக்காங்க. இப்போ ஜேகே தான், இங்கே பாருட்டே, நீ வேறு ஆளை பார்க்குறது தான் நல்லது, என் பின்னாடியே சுற்றுறது உனக்கு டைம் வேஸ்ட். இல்லை ஜேகே, ஆனால் இங்கே பாரு, நீ என் மேலே லவ் வச்சுருக்கா, ஆனால் உன் மேலே சுத்தமாக எனக்கு லவ்ன்ற அந்த ஒரு ஃபீலே இல்லை. ப்ளீஸ் தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. என்னையோட நிறைய பர்சன் இங்கே நல்ல ஃபீல்டெலாம் இருக்காங்க. என் ஃபீல்டுக்கு வந்தேன்னா உனக்கு உசுருக்கு தான் ஆபத்து. இல்லை ஜேகே, என்ன தான் இருந்தாலும் நான் உன்னை தான் லவ் பண்ணுறேன். உன் கூட தான் நான் இருப்பேன் என் லைஃப் லாங் வரையும், உன் கூட மட்டும்தான். இங்கே பாரு டே, சொன்னால் புரிஞ்சுக்கோ, இந்த ஃபீல்டு உனக்கு செட் ஆகாது. நீ ஒரு டாக்டர், நாங்கள் ஒரு மாஃபியாஸ், எப்படி செட் ஆகும் நம்மளுக்குள்ள? ஆனால் ஜேகே, இங்கே பாரு, நீ என் மேலே ட்ரூ லவ் வச்சுருக்கியோ இல்லை வைக்காமல் இருக்கியோ, எனக்காக நீ வெயிட் பண்ணுறியோ பண்ணாமல் இருக்கியோ, அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ வெயிட் பண்ணுறது வேஸ்ட்டு, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆனால் ஜேகே கொஞ்சம் நில்லு ஜேகே அப்படின்னு டே கூப்பிட்றாரு. பட் ஜேகே அங்கேருந்து கிளம்புறாரு. இப்போ ஜேகே தான், சாரி டே, எனக்கும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கு, ஆனால் நான் எதுவும் வெளிக்காட்டிக்கலை. ஏன்னா இப்போ நான் உன் மேலே லவ் ஃபாலின் ஆகிட்டேன்னா நான் கண்டு வச்ச கனவு சுக்குநூறாக போயிடும். லவ் கூட நுழைஞ்சிட்டாவே லவ் லவ் லவ்ன்னு தான் சுற்றுவான், உன் பின்னாடியே சுற்றி தான் வருவான். எனக்கு லவ்டு பர்சன்னா அது நீ மட்டும்தான். எனக்கு நீ மட்டும்தான் என்னோட லைஃப் ஃபுல்லாக. ஆனால் நான் என்ன பண்ணுறது, நான் இந்த மாஃபியா வேர்ல்டுக்குள்ளே வந்தனால என்னால் எதுவுமே பண்ண முடியல, எதில் கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. நானும் என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி மண்டையை பிச்சிட்ருக்கா. இப்போ குக்கி தான், அண்ணா என்னண்ணா ஆச்சு? இல்லை குக்கி, அது என்னண்ணா லவ்வா? அதான் அது ஆமாம். யாருண்ணா? டே தான். நான் என்னண்ணா விளையாடுறீங்களா? நம்ம என்ன ஃபீல் இருக்கோன்னு உங்களுக்கு கூட ஞாபகம் இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்க குக்கி, ஆனால் தெரியல, ஏதோ அவன் மேலே ஃபாலின் லவ் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். நான் விளையாடாதீங்க, வேண்டாம், ரிஸ்க் அதிகம். ஏன்னா நம்ம இருக்கிற ஃபீல்டுக்குள்ளே தேர்ட் பர்சன் என்ட்ரி ஆகிறது ஏதோ எனக்கு சரி வரலண்ணா. எது இருந்தாலும் பார்த்து முடிவு பண்ணுங்க, உங்கள் முடிவு தான் ஃபைனலைஸ். நீங்கள் பண்ணுறது தான் கடைசியான முடிவு. அவங்கள உயிரோடு இருக்கணும்னா நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதண்ணா. அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப் யார்கிட்டாச்சும் ஹாப்பியாக வாழட்டும். நம்ம கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சாவு டேட் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா நம்மளுக்கு எக்கச்சக்கமான எனிமீஸ் இருக்காங்கண்ணா. உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை, எனக்கு தெரியும் குக்கி. ஆனாலும் என்ன சொல்கிறது ஒன்றும் புரியலை. நீங்கள் பாருண்ணா, எது வந்தாலும் பார்த்து முடிவு பண்ணுங்க. இது உங்களோட லைஃப் மட்டும் இல்லை, இதில் இருக்கிறது உங்கள் மாஃபியா வேர்ல்டும் சேர்த்து தான். உங்கள் மாஃபியா வேர்ல்டை நீங்கள் தான் காப்பாற்றணும், நீங்கள் தான் கட்டி நிறுத்தணும் குக்கி. ஆனால் பாருண்ணா, உன் லைஃப் உன்னோட டிசிஷன், உன்னோட முடிவு. நீ மேரேஜ் பண்ணிக்காமல் போ, லவ் பண்ணாமல் போ, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். அவங்கள நீ மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா அவங்கள நீ நரகத்துக்கு கொண்டு வர்றது தான்
ஆனால் குக்கி, எனக்கு புரியுதுண்ணா. அவங்க மேலே உனக்கு ஃபீலிங்ஸ் இருக்குன்னு எனக்கு புரியுது. அண்ணா சரிண்ணா, எது வந்தாலும் பார்த்துக்கலாம். டைம் கொடுங்க, எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல, இப்போ ஜேகேவும் சரி குக்கி பார்த்துக்கலாம், பார்த்துட்டு எதுவாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அந்த இடத்துக்கு ஜிமினா தான் வந்துட்டா. என்ன குக்கி, ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஜிமினா, எனக்கு ஒரு டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்ல, இப்போ ஜிமினா தான் அப்படியே ஷாக் ஆகிட்டா. என்னடா சொல்கிற ஜேகே, நீ ஒரு பர்சனை லவ் பண்ணுறியா? பா அதிசயம்டா. இல்லை, அந்த பர்சன் என் மேலே லவ் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கும் லைட்டாக ஃபீல் இருக்கா. ஆனால் அது எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறன்னு தெரியல ஜிமினா. என்னதா, உனக்கு லைட்டாக ஃபீலிங்ஸ் இருக்கா அவங்க மேலேயா? யாரா அது? அது இந்த பார்ட் டைம் ஜாப் ஒர்க் பார்க்குற கிம்டாங், அவரை தான். ஓ, அவனா? ஏன், உனக்கு தெரியுமா? தெரியுமே, அவன் என்னோடய ஃப்ரெண்டு தான். என்னது, ஃப்ரெண்டா? என்ன சொல்கிற ஜிம்மனா? நீ என்னோடய பிஹாவாக இருந்துட்டா அவனுக்கு எப்படி ஃப்ரெண்டாக இருந்தா? அது பாரு ஜேகே, நான் அவனுக்கோட ஃப்ரெண்டு, டிகிரி டோஸ்ட்டு. என்னது, டிகிரி டோஸ்ட்டா? ஐயோ, ஏதோ சொல்கிற ஓ அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. இப்போ சுகா தான். ஆமாம் ஜேகே, நானும் டேவோட ஃப்ரெண்டு தான். என்னடா 2 பேரும் குழப்புறீங்க அப்படின்னு ஜேகே மண்டையை பிச்சிட்ருக்காரா. ஏன்னா ஜிமினாவும் சுகாவும் ஜேகேக்கு ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி, குக்கிக்கும் அதே மாதிரி தான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் 4 பேருமே அவ்வளோ நல்ல ஃப்ரெண்ட்ஸு. அது எப்படின்னா ஸ்கூல்லேருந்து ஃபுல்லாக காலேஜ் வரையும் 2 பேரும் எல்லா 4 பேரும் ஒன்றா படித்து இது பண்ணி, அப்புறம் இந்த மாஃபியா வேர்ல்டுக்கு ஜேகே வந்தோடனே ஜிமினாவும் சுகாவும் வந்துருப்பாங்க. குக்கி வந்து அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவாக நடந்துக்கிறான் அப்படின்னு அவரே சொல்லியிருப்பார். அதனால தான் ஜேகே வந்து ஓகே, நீ வெளிப்படையாக மாஃபியாவாக இருக்க வேணாம், அண்டர் கிரவுண்டாகவே இருந்துக்கோ அப்படின்னு குக்கியை சொல்லியிருப்பார். இதுதான் நடந்திருக்கும். இப்போ ஜிமினா தான், பாரு ஜேகே, நீ ஒருத்தவங்க லைஃப்பை ஏதோ நரகத்துக்கு கொண்டு வர மாதிரி எனக்கு தாட் ஆகுது, வேண்டாமே. இங்கே பாரு ஜிமினா, அது எனக்கு என்ன மாதிரி ஃபீல்னு எனக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஆனால் அவன் மேலே ஏதோ தெரியல, ஒரு மாதிரி ஃபீல் வச்சுருக்கான். ஐயோ, ஏதோ சொல்கிற நடத்து அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினா அங்கேருந்து போகிறாரு. சிவா வந்து அப்படியே ஜேகே ஹக் பண்ணிட்டா. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் தான். சரி சுகா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இப்படி போயிட்டுருக்கா. இப்போ கரெக்டாக இவங்க 2 பேரும் போன அடுத்த செகண்ட் ஜேகேவோட எனிமி வந்து அப்படியே கன் பாயிண்டில் ஜேகே பிடிக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணா. ஆனால் ஜிமினாவும் சுகாவும் அதை வந்து நோட்டீஸ் பண்ணிட்டா. அப்படியே கன் எடுத்து ஷூட் பண்ணலான்னு நினைக்கா. இப்போ அந்த வில்லன் தான், என்னையா அவ்வளோ சீக்கிரமாக கொண்டுற முடியும்னு நினைக்கிறியா கேஜே? கேஜேவா, யார் இதோ அப்படின்னு ஜிமினா தான் யோசிச்சுட்ருக்கா. என் பேர் தான் கேஜே. உன் பேர் கேஜேவா? யார், நீயா அப்படின்னு ஜிமினா முழிச்சிட்ருக்காரு. ஏன்னா இப்போ அந்த வில்லன் பேர் வந்து கேஜே. இப்போ ஜேகே தான். என்ன வேணும் கேஜே உனக்கு? எதுக்கு நீ இங்கே வந்திருக்க, நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இல்லை ஜேகே, நீ ரொம்ப கவலைப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுற நான் கேள்விப்பட்டேன். அப்படியா ஜேகே? அது உனக்கு தேவையில்லாததா? எதுக்கு நீ வந்து இங்கே வந்திருக்கா? அது ஜேகே, உன் நிம்மதியை கெடுக்கா, உன் சந்தோஷத்தை கெடுக்கா. உனக்கு வேறு பொழப்பு இல்லையா கேஜே? போய் வேறு ஏதாவது வேலை இருந்தால் பாரு. சும்மா நையின்னு டிஸ்டர்ப் பண்ணாத, சரியா? ஓ அப்படியா ஜேகே, என்னை பார்த்தா டிஸ்டர்பன்ஸாக உனக்கு தெரியுதா? சரி, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கான். என்ன மயிறு வச்சுருக்கா? அது ஜேகே, அடே வெயிட் பண்ண,
एक दो तीन चार पाँच छः चा 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 एक चा चा ரெண்டா கேட்டா என்னடா பண்ணிட்டு இருக்க? ஓ மொபைல் ஃபோன் எடு. எடுத்துட்டா. டயல் பண்ண உன்னோட பிஏவுக்கு. என்ன சொல்ற? என்ன பண்ண? ஆ பண்ண உயிரோட இருந்தால் எடுப்பான் அப்படின்னு சொல்ல. இப்போ ஜிகேக்கு அப்படியே பதட்டமாகுதா? அப்படியே பிஏக்கு கால் பண்ண பிஏவோட ஃபோன் அப்படியே ரிங்கிங் போயிட்டுருக்கு. அட்டன் பண்ணுற பாடு இல்லை. பிஏ இப்படிலாம் பண்ணவே மாட்டான். ஜேகே கால் பண்ணுறான்னா அடுத்த செகண்ட் அட்டன் பண்ணுற ஆள் பிஏ. இதை பார்த்துட்டு என்ன பண்ண என்னோட பிஏவா? ஜேகே இன்னும் ஆட்டம் முடியலை, வெயிட் பண்ண. பா அப்படின்னு சொல்ல. இப்போ மறுபடியும் ஃபோன் அடிக்குதா? ஹலோ மிஸ்டர் ஜேகேன்றது நீங்கள் தானா? ஆமாம் நான் தான். உங்கள் கம்பெனி, என்னோட கம்பெனிக்கு என்னாச்சு? ட்ரக்ஸு திருடிருச்சா? ஏன்னா ட்ரக்ஸ் போயிடுச்சா? யார் அது? ஜேகே இவ்வளோ அவசரம் ஐயா அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகே தான் அவ்வளோ கோவத்தோட கேஜியை பார்த்து அப்படி முறைக்கிறாரு. இப்போ ஜேகே தான், என்ன வேணும் உனக்கு கேஜே? பொறுமை ஜேகே பொறுமை, இதுக்கே வா. நீ இன்னொரு கம்பெனி வச்சுருக்கல, அது கூட நல்லா மார்க்கெட்டிங் போயிட்டுருக்குல, இப்போ பார். 1 2 3. ஹலோ ஜேகே சார், என்னாச்சு சார்? இங்கே ப்ராடக்டெல்லாம் லாஸ் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்கிற? ஆமாம், ப்ராடக்டெல்லாம் லாஸ் ஆகிட்டுருக்கு. ஜேகே சார் கொஞ்சம் சீக்கிரம் இங்கே வாங்க. நீங்கள் இங்கே வேணும், சீக்கிரம் வாங்க. என்ன ஜேகே ப்ராடக்ட்டு லாஸ்ட்டில் போயிட்டுருக்கு போல. கேஜே என்ன பண்ணி வச்சுருக்கா அப்படின்னு ஜேகே உச்சக்கிட்ட கோவத்தில் இருக்காரு. இப்போ குக்கி தான், என்ன பண்ணி வச்சுருக்க கேஜே? வாங்க மிஸ்டர் குக்கி. ஏன்னா ஜேகே மாதிரியே முகம் வச்சு, ஜேகே மாதிரியே கட் வச்சு, ஏன்னா ஜேகேவோட ஜெராக்ஸா நீ? அப்படி கூட இருக்கலாம். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு என் அண்ணன் கம்பெனி உனக்கு என்ன பண்ணுது? அவன் கம்பெனி அடிக்கிறதுக்கு நீ யாரா? என்ன ஜேகே குக்கிக்கு நான் யாருன்னு தெரியவே தெரியாதோ? அவனுக்கு இதுவும் தெரியாது. நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா? நீ என்னோட எதிரின்னு எனக்கு தெரியும். ஆனால் அதுக்கான இந்த மாதிரி கம்பெனியை எரிச்ச இந்த மாதிரி பண்ணணுமா? அது ஜேகே, இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பிளேயிங் தான், இனிமேல் தான் ஆட்டம் இருக்கு. என்ன சொல்கிறா? ஆமாம், இனிமேல் தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்ல. இப்போ வரிசையாக ஜேகேக்கு கால் மேலே கால் வந்துட்டுருக்கா. ஹலோ ஜேகே, நான் தான் அந்த கம்பெனியோட சிஓ பேசுகிறோம். நம்ம இந்த ப்ராஜெக்டை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சிஓ அந்த ப்ராஜெக்டை வந்து கேன்சல் பண்ணிகிட்டே இருக்கா. ஜேகேயோட கம்பெனி அப்படியே ஃபுல் லாஸ் போகுது. அப்படியே டாப் 1 கம்பெனி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டுருக்கு. ஜேகேக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு கூட தெரியவே இல்லை. இப்போ ஜேகே தான் அப்படி கேஜியை பார்த்துட்டு அப்படி முறைக்கிறாரா. முறைச்சிட்டு கன் எடுத்து, என்ன விளையாடுறியா? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் ஒன்றுக்கு கொண்டு வந்தா, ஒரே செகண்டில் எல்லாத்தையுமே டவுனுக்கு கொண்டு வந்தா. இதுதான் அவனோட பவரோ? சரி வெயிட் பண்ணா. ஓகே 1 2 3. ஹலோ மிஸ்டர் கேஜேன்றது நீங்கள் தானா? ஆமாம் நான் தான். உங்களோட அப்பா இறந்துட்டாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம் இறந்துட்டாரு. ஆக்சிடெண்ட், பயங்கரமான ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் உங்கள் அப்பா இறந்துட்டாரு. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் வந்து பாடியை பிக் பண்ணிக்கிறீங்களா? என்ன கேஜே, உங்கள் அப்பா இறந்துட்டாராமே? ரொம்ப சோகமாக இருக்குடா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஜேகே தான் நக்கலாக சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ குக்கி தான், என்ன கேஜே இவ்வளோதானா, நான் பண்ணுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாரு. இப்போ கரெக்டாக கேஜிக்கு இன்னொரு கால். ஹலோ கேஜி சார்,
என்ன வேணும்? சார், இங்கே கம்பெனி தீ பற்றிக்கிட்டு எரியுது. என்ன சொல்கிறா? தீ பற்றிக்கிட்டு எரியுதா? என்னத்த என்னத்த பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஆ சார், சார் சீக்கிரம் வாங்க சார், கம்பெனி எரியுது. வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு. என்ன கேஜே, என்ன ரெண்டுமே உனக்கு போச்சு போல. ஆமாம், நீ ஒரு ஸ்கூல் வச்சுருக்கல்ல, ஆ அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அது படிக்கிற குழந்தைங்க. ஆ ஆ ஆ தெரியும் தெரியும். ஆனால் இப்போ ஸ்கூல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல. இப்போ கேஜிக்கு இன்னொரு கால். சார், ஸ்கூலில் பாம் வச்சுருக்காங்க. என்னது பாமா? யார் வச்சா? அது யாரோ ஜேகேன்னு சொன்ன மாதிரி எனக்கு கேட்டுச்சா? ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்கா? அதுவா கேஜே, நீ எனக்கா போய் நினச்சல, உனக்கு ரிப்பீட்டர்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. யோ என்னதான் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு. டே கேஜி தான், இப்போ ஜேகே தான். என்ன கேஜே இதுக்கேவா? இன்னும் நீ பொக்கிஷமா ஒரு குட்டி குழந்தைய வளர்க்குறதா கேள்விப்பட்டா? அது குழந்தை. ஆ அது குழந்தைன்னு எனக்கும் தெரியுது. ஆனால் அது உன்கிட்ட இருந்தா அது தப்பாக தானே வளரும். அதனால் அதை நானே தத்து எடுத்துக்கிட்டேன். என்ன சொல்கிறா? ஆமாம், நானே அந்த பொண்ணை தத்து எடுத்துட்டேன். என்ன போலறிட்டுருக்கா அப்படின்னு சொல்ல. இப்போ அனாதாஷ்டமத்தில் இந்த ஹலோ கேஜி சார், நீங்கள் வளர்த்த அந்த பொண்ணை ஜேகே சார்கிட்ட கொடுத்துருங்க. ஏன்னா விளையாடுறீங்களா? உனா கஷ்டப்பட்டு அனாதாஷ்டமத்துலேருந்து கொண்டு வந்தா என்ன? ஆமாம், நீங்கள் இவ்வளோ தான் தரீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் அவர் 3 மடங்கு அதிகமாக கொடுத்து அவளை வாங்கிக்கிட்டாங்க. சரி வைங்க அப்படின்னு கேஜியை வந்து அப்படி இருக்காரு. ஒரு மாதிரி இருக்கு கேஜிக்கா. இப்போ ஜேகேதான். என்ன கேஜி தோத்து தானே, ஒத்துக்கிறியா? ஒத்துக்கிறேன் ஜேகே, நான் தோத்துட்டோம். உன்கிட்ட தோத்து போய் நிற்கிறான். ஆனால் ஆட்டம் என்ன முடியலை. என்ன சொல்கிற? யாரோ டே நீ பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கதா கேள்விப்பட்டான். என்ன பண்ண என் டேவா அப்படின்னு ஜேகே தான் அப்படியே கோவத்தோட உச்சக்கட்டத்தில் கேஜியோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படி குளிக்கிற. என்ன பண்ணா சொல்லு. அவனோட டே உயிர் போகிற நிலமையில சீரியஸாக இருக்கும். என்ன சொல்கிறா அப்படின்னு குக்கி பதட்டமாகறாரு. ஏன்னா குக்கிக்கு டேவை பிடிச்சிருக்க, ஆனால் வெளியே எதுவும் காட்டிக்கல. இப்போ குக்கி இப்படி பதட்டப்படுறத ஜேகேவும் பார்த்துட்டு, என்ன பண்ணா டேவா? என்னோட டேவா என்ன பண்ணா? என்னதா உன்னோட டேவா? ஏன்னா 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகிடுச்சா? ஆக போகுது. இப்போ என்ன மயிறு உனக்கு வேணும்? இங்கே பாரு. ஏன்னா ஜேகே லவ்வா இல்லை மேரேஜ் பண்ணிட்டியா? நான் மேரேஜ் தான் பண்ணிட்டோம். போதுமா? ஏன்னா மேரேஜ் பண்ணிட்டியா? எந்த நியூஸ்லையும் நான் கேள்வியே பண்ணலையே. ஏன்னா ஜேகே உருட்டுறியா? என்கிட்ட பொய் சொல்கிறியா? எப்போரு கேஜே, உன்கிட்ட பொய் சொல்லணுன்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை. குக்கி சொல்கிறா. ஆமாம், என் அண்ணனுக்கும் டேக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஓ அப்படியா? பா என்னம்மா பொய் சொல்கிறீங்க 2 பேரும் சேர்ந்துட்டா? பாடி இப்படி ஒரு பொய்யை நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நம்ப மாட்டியா? சரி வா, இப்போ நீ அவங்க ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக இருக்காங்கன்னு சொன்னால் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே போகிறாங்க. இப்போ டாக்டர் தான் ஜேகேவை பார்த்துட்டா. டேக்கு கொஞ்சம் பிளட் லாஸ் ஆகிருக்கா, கொஞ்சம் நேரம் அப்சர்வேஷனில் இருக்கணும். அவர் பிளட்டை ஏற்றிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் போய் பாருங்கள் ஜேகே அப்படின்னு சொல்ல. இப்போ ஜேகேவும் சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்காங்க. இப்போ கேஜி தான். என்ன ஜேகே
என்னோட டைமை நீ ரொம்ப வேஸ்ட் பண்ணுறா. பாரு, ஒட்டிங்கி ஒட்டிங்கி கொஞ்ச நேரம் சும்மா இரு. அவன் வருவான், அவன் முழிப்பான், அவன் சொல்லுவான், ஜேகே என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னு சொல்ல இப்போ டேவும் கொஞ்ச நேரம் கழித்து முழிக்கிறாரு. முழிச்சிட்டேன், ஜேகே என்ன சொல்லிட்ட? என்னடா என்னாச்சு? ஒன்றும் இல்லை அப்படின்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்கா. இப்போ கேஜே நான் நடுவில் வந்துட்டா. என்ன டே, நீ ஜேகே கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமாம், நான் ஜேகேவை மேரேஜ் பண்ணிட்டேன். 1 மந்த் ஆச்சு. என்னது 1 மந்த் ஆச்சா? என்ன சொல்கிற டே? ஆமாம் கேஜே, 1 மந்த் ஆச்சு. நான் எங்கள் 2 பேத்துக்கும் மேரேஜ் ஆகி நாங்கள் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கோம் அப்படின்னு டே தான் சொல்கிறாரு. இது குக்கிக்கே ஷாக்கு. அண்ணா எப்போண்ணா? அதெல்லாம் நடந்துச்சு, நீ அமைதியாரு அப்படின்னு சொல்ல இப்போ குக்கியும் சரிண்ணா ஏதோ பண்ணுறீங்க, எனக்கு அது மட்டும் புரியுது, நான் இங்கேருந்து கிளம்புறேண்ணா. சரி கிளம்பு. ஏண்ணா கேஜே போதுமா? இங்கேருந்து போறியா இல்லை அண்ணா? சரி ஜேகே, நீ இந்த தடவை ஜெயிச்சிருக்கலாம், அடுத்த தடவை ஒன்றை நான் தோக்கடிக்காமல் விட மாட்டேன், அதையும் பார்க்கலாம், போ 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 காத்துருட்டும் போ அப்படின்னு ஜேகே தான் நக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இப்போ கேஜேவும் இங்கேருந்து போயிட்டாரு. இப்போ ஜேகேவும் டேவும் அவ்வளோ அழகாக ஹாப்பியாக ஹக் பண்ணிட்டா, அவ்வளோ ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களோட லைஃப்பை ஹாப்பியாக லீட் பண்ணுறாங்கடா. ஓகே செல்லக்குட்டீஸ், நான் இந்த எஃப்எஃப்ஐ இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த எஃப்எஃப் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் அந்த எஃப்எஃப்பையும் நான் அடுத்த பார்ட்லேயும் முடிச்சிடுறேன். உங்களுக்கு இந்த பாட்டோட ஸ்பெஷல் பார்ட் வேணும்னா நான் தரேன், இல்லைன்னா இதோடு நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த எஃப்எஃப் முடித்தோடனே அடுத்த எஃப்எஃப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ரெடியாக காத்துட்ருக்கு. மெமரிஸ் ஆஃப் ஹிம் அந்த எஃப்எஃப்பை முடிச்சுட்டு அடுத்த ஒரு எஃப்எஃப் காத்துட்ருக்கு. ஓகே சிலக்குட்டீஸ், பி சேஃப், ஹாப்பி, ஹெல்த்தியாக இருந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ வரும். அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பை.